ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய பட்ஜெட். ஸோ 2 நாள் முன்னாடி தான் தாக்கல் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிதியாண்டில் அரசாங்கத்தோட மதிப்பிடப்பட்ட வரவுகள் செலவுகளுடைய அறிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பட்ஜெட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் இன் ஏ ஃபைனான்ஷியல் இயர். ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 1 மார்ச் வரைக்கும் இருக்கும். இந்த பட்ஜெட் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 1 2024 தொடங்கி மார்ச் 31 2025 வரைக்கும் அந்த வரவு செலவு கணக்குகள் தான் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசியல் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. ஸோ என்னென்னு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருடாந்திர நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 112. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிதி அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார விவகாரங்கள் துறை தான் இந்த பட்ஜெட் தயாரிப்புகள் பண்ணுறதுக்கான ஒரு நோடல் அமைப்பு, நோடல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க தான் இதை ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் யூனியன் பட்ஜெட்டை நிதி ஆயோக்கோட கன்சல்ட் பண்ணி தான் இதை தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்ததாக இப்போ 2024க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜூலை 23 பண்ணாங்க. இது முழுமையான பட்ஜெட், கம்ப்ளீட் பட்ஜெட் இல்லை ஃபுல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடைக்கால பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த வருஷம் 2 பட்ஜெட் இருக்கும். பிப்ரவரி வரைக்கும் ஒரு பட்ஜெட்டும், அது இன்டரிம் இடைக்கால பட்ஜெட் அது வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக எலெக்ஷன் முடிஞ்சு எந்த ஆட்சி அமைதோ அவங்க அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கான கம்ப்ளீட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் முடிஞ்சு பிஜேபி வந்ததுக்கப்புறமா தாக்கல் பண்ணக்கூடிய 3வது முறையாக வந்ததுக்கப்புறமா தாக்கல் பண்ணக்கூடிய முழுமையான பட்ஜெட் இது 2024 to 25க்கானது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் இதை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டு ப்ரெசென்ட் 7 கன்செக்டிவ் யூனியன் பட்ஜெட்ஸ். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2019, 20, 21, 22, 23 இந்த வருஷத்துலலாம் முழுமையான நிதிநிலை அறிக்கை, முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. 2024 பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. ஸோ இப்போ பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 7வது முறையாக 2024 to 25க்கானதை முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 7வது முறையாக பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ இவங்க தொடர்ந்து 7வது முறையாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விக்ஷித் பாரத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்டு இந்தியா 2047க்குள்ளே இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இப்போ இருக்கக்கூடிய அரசோடைய முயற்சிகளை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா விக்ஷித் பாரத் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2047க்குள்ளே $30 trillion பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறது அது முக்கியமானது. ஸோ அதோடைய 4 தூண்கள், பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கரீஃப் அப்படின்னா புவர் ஏழைகள், அப்புறம் மகிழாயன் பெண்கள், யுவா அப்படின்னா இளைஞர்கள், அந்ததா அப்படின்னா விவசாயிகள். ஸோ இவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. இடைக்கால பட்ஜெட்லேயும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு தான். ஸோ வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக செகண்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்லிங், திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள். ஸோ அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி, பிற வாய்ப்புகளை எளிதாக்கணும்னு சொல்லி அதுக்காக 5 ஸ்கீம்ஸ், திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், அப்புறம் லாஸ்ட்டாக மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்தினர் மீது, இவங்க மீதெல்லாம் கவனம் செலுத்தப்படும். இவங்களுக்கான மேம்பாட்டுக்காக நிறைய ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் அரசோட வருவாய், ருபீஸ் கம்ஸ் ஃப்ரம். இப்போ ₹1 வருது அப்படின்னா அது எந்தெந்த வழிகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ முதல்ல 27% பாரோயிங் அதர் லயபிலிட்டிஸ் தான், கடன் தொகை மூலமாக தான் இந்திய அரசுக்கு வருவாய் கிடைக்குது. நம்ம வேர்ல்ட் பேங்க்கு, ஐஎம்எஃப் இவங்ககிட்டலாம் பாரோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இப்போ வருவாயில் அதிகமாக இருக்குது, 27%.
அதுக்கு அடுத்ததாக 2வது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் 19%, வருமான வரி அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி அதர் டேக்ஸஸ் அப்படிங்கிறது 18% வந்து இருக்குது, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ், நிறுவன வரி 17% வந்து கார்ப்பரேஷன் டேக்ஸ் வருது. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 9% நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் 9% அப்படின்னு பார்த்தோம்னா வரிசாரா வருவாய் மூலமாக கிடைக்கிறது. அப்புறம் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி 5% வந்து கிடைக்குது, கலால் வரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கஸ்டம்ஸ் 4% சுங்க வரின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து கடன் சாரா மூலதன வரவு நான் டெஃப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கம்மியாக இருக்குது, 1% அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கடன் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவில் வருவாய் வரக்கூடியது அப்படின்னா வருமான வரி தான் 19% வருது. அது அடுத்து ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ கடனோட பார்க்கும்போது அதுதான் அதிகமாக இருக்குது, 27% வந்து இருக்குது. ஸோ இந்த வருவாய் பார்த்தாச்சு. அடுத்தது செலவினம் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் அப்படின்னா ருபீஸ் கோஸ் டு அந்த ₹1 வந்து வருவாய் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அது எப்படி செலவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் 21% வந்து மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் போயிடுது. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டி செலுத்துகை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடனுக்கான வட்டியை வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து 19% வந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. அது தொடர்ந்து 16% எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், அதாவது மத்திய அரசோட திட்டங்களுக்கு. இது வந்து ஃபுல்லாக மத்திய அரசு மட்டுமே நிதி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 16% வந்து அதுக்கு போகுது. அதுக்கு அடுத்ததாக 9% வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இதர செலவினம். ஃபைனான்ஸ் கமிஷன் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் 9%, நிதி ஆணையம் மற்றும் பிற நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8% வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு, மத்திய அரசின் நிதி உதவி திட்டங்கள். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு அப்படின்னா இவங்க பாதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க, ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாதி அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 8% வந்து செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைக்கு 8%. அதுக்கப்புறம் சப்சிடிஸ் வந்து 6%, மானியங்களுக்கு 6% வந்து ஒதுக்குறாங்க. அப்புறம் கடைசியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பென்ஷன்ஸ், ஊதியங்களுக்கு வந்து ஓய்வூதியம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு 4% வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போது அரசோடைய மொத்த வருவாய் கடன் இல்லாமல் மொத்த வருவாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 32.07 லட்சம் கோடியாக இருக்குது. மொத்த செலவின தொகை எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 48.21 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. அந்த நிதி பற்றாக்குறை வந்து ஏற்படுது, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கடன் வாங்குவாங்க. அது எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 14 லட்சம் கோடி. இது இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லும்போது 14.13 லட்சம் கோடியாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 14.01 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறையை வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 4.9% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இடைக்கால பட்ஜெட்டில் வந்து 5.1% குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்போ வந்து 4.9 ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து அமௌண்ட் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த 4.9% ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எந்தெந்த துறைகளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 2023-24 840 கோடியாக இருந்தது. இப்போ வந்து அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. 24-25 1200 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சோலார் பவர் கிரிட், சூரிய எரிசக்தி அப்படின்னு பார்த்தோன்னா 2024-25 பட்ஜெட்டில் 10,000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், PLI ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மருந்து உற்பத்தி துறைக்கான ஊக்கத்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 2143 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு.
அடுத்ததாக இந்திய மேம்பாடு பொருளாதார உதவி திட்டத்தின் கீழ் கடன் உதவி லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்டர் ஐடிஇஏ ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா 3849 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 86,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அணுசக்தி திட்டங்கள் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2228 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. செமிகண்டக்டர்கள் மேம்பாடு மற்றும் தொடுதுறை உற்பத்தி டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோன்னா 6,903 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நேரடி பணபலன் மாற்றம் எல்பிஜி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எல்பிஜி அப்படின்னு பார்த்தோம்னா 1,500 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் துறைகள் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸு. துறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாதுகாப்பு துறைக்கு வந்து அதிகபட்சமாக ஒதுக்கியிருக்காங்க. 6.21 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த பட்ஜெட்லேயே 12.9% வந்து பாதுகாப்பு துறைக்கு தான், டிஃபென்ஸ்க்கு தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 30% வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கு. அதுக்கடுத்ததாக மகளிர் சிறுமிகள் நலத்திட்டங்களுக்குன்னு பார்த்தோன்னா 3 லட்சம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. வேளாண் துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1.52 லட்சம் கோடி. சுகாதாரத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 90,958 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. யூபிஎஸ்சிக்கு 200 கோடி. லோக்பால் பார்த்தோம் அப்படின்னா 33.32 கோடி. சிபிஐக்கு 951 கோடி. பிஎஸ்என்எல்க்கு 82,916 கோடி அப்படின்னு சொல்லி நிறைய அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸு தான் அதிகமாக இருக்குது. 4,54,773 கோடியாகவும், ரூரல் டெவலப்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2,65,808 கோடியாகவும், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு 1,51,851 கோடியாகவும் இருக்கும்னு சொல்லி இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சேஞ்சஸ் இன் கஸ்டம் டியூட்டி, இதனால் விலை குறையும் பொருட்கள், அதாவது சுங்கவரி கலால் வரியிலேருந்து ஒரு சில பொருட்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸம்ஷன் 3 கேன்சர் மெடிசன்ஸுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் சிகிச்சைக்கு அளிக்கப்படும் 3 மருந்துகளின் சுங்கவரியிலேருந்து விலக்கு அளிக்கப்படுது. அதே மாதிரி செல்ஃபோனோட உதிரி பாகங்களோட இறக்குமதி வரி வந்து 15% குறைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி வந்து 15%லேருந்து 6%ஆகவும், பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வந்து 6.4%ஆகவும் குறைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி இறால் மீன் தீவனம் மீதான அடிப்படை சுங்கவரி ஃபீடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 5% குறைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. சூரிய மின்கலன் சோலார் பேனல்களுக்கான அந்த மூலப்பொருட்களுக்கு சுங்கவரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி 25 அரிய தாதுக்களுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு வந்து கலால் வரி வந்து கஸ்டம் டியூட்டிஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொருட்களோட விலைகள் வந்து குறையும். அடுத்ததாக விலை உயரும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மக்காத பிளாஸ்டிக், அப்புறம் தொலைத்தொடர்பு உபகரணங்கள், அப்புறம் ஆய்வக ரசாயனங்கள், எஸ்பெஷலாக அம்மோனியம் நைட்ரேட் இதோடைய விலையெல்லாம் வந்து உயரும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சல் வரி வந்து ரத்து செய்யப்படும். அபாலிஷ் ஏஞ்சல் டேக்ஸ் ஃபார் ஆல் கிளாஸஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏஞ்சல் வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்கிறாங்களா அதுக்கு விதிக்கக்கூடிய வரியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஏஞ்சல் வரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா மட்டும்தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் கேட்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அசட்ஸ் இல்லாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அமௌண்ட் வச்சுட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூ அதிகமாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸேஷன் போடுவாங்க. அதுதான் வந்து ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 30% வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து ஃபுல்லாக ரத்து பண்ணப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோட வரி வந்து குறைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. 40% இருந்த வரியை வந்து 35% வந்து குறைக்கப்பட்டிருக்கு.
அடுத்ததாக வருமான வரி முறையில் மாற்றம், சேஞ்சஸ் இன் பர்சனல் இன்கம் டேக்ஸ் அண்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ நம்மளோட டேக்ஸ் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லி 2 இருக்குது. பழைய வரி முறை, புதிய வரி முறை அப்படின்றது. ஸோ இதில் பழைய வரி முறைக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, எதுவுமே சொல்லலை, எந்த சலுகைகளும் கொடுக்கல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்லாப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க ஆண்டு வருமானம், இது வந்து 3 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா வரி செலுத்த தேவையில்லை. 3 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக இருந்தது ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா 5% வந்து வரி செலுத்தணும். 7 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக இருந்தது அப்படின்னா 10%, 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா 15% வரி செலுத்தணும். 12 லட்சத்துலேருந்து 15 லட்சமாக இருந்தது அப்படின்னா 20% வந்து வரி செலுத்தணும். இதுவே 15 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா 30% வந்து வரி செலுத்தணும். ஸோ இது முன்னே எப்படி இருந்தது, போன வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 3 lakhs to 6 lakhs, 3 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக்குறது 5% இருந்தது. அந்த 3 to 6ங்கிறத இப்போ 3 to 7 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% இருந்தது. அதை வந்து 7 லட்சம் to 10 லட்சமாக மாற்றிருக்காங்க. 9 லட்சம் to 12 லட்சமாக இருந்தது, அதை 10 லட்சம் to 12 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். போன வருஷம் இருந்தது, இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்லாபு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நிலையான கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோன்னா 50,000லேருந்து 75,000 வந்து அதிகரிச்சிருக்காங்க. டிடக்ஷன் பர் பென்ஷனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15,000லேருந்து 25,000 வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ 0 to, அதாவது 3 லட்சம் வரைக்கும் எதுவும் இல்லை, 3 to 7 லட்சம் 5%, 7 to 10 லட்சம் 10%, 10 to 12 லட்சம் 15%, 12 to 15 லட்சம் 20%, 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க 30%. ஸோ வந்து வருமான வரி வந்து செலுத்தணும். இதனால் வந்து சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 17,500 வந்து சேமிக்க முடியும் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருந்தது இல்லையா, அதோட ரேட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும் வருமான வரி செலுத்த தேவையில்லை. 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக இருந்தது அப்படின்னா 5% வந்து வரி செலுத்தணும். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக இருந்ததுன்னா 20%, 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து 30% வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக எந்த மாநிலத்துக்கு வந்து அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பீகாருக்கு தான். ஸோ பீகாரோடைய நெடுஞ்சாலை திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 26,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பீகாரில் வெள்ள நிவாரண பணிகளுக்குன்னு சொல்லி 11,500 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக 2வது இடத்துல ஆந்திரா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவுடைய தலைநகரான அமராவதியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 15,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் எதுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 9 ப்ரியாரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், வேலைவாய்ப்பு மற்றும் திறன். அடுத்ததாக இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு, அப்புறம் சமூக நீதி. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ், உற்பத்தி மற்றும் சேவைகள். அர்பன் டெவலப்மெண்ட், நகர மேம்பாடு. அடுத்ததாக எனர்ஜி செக்யூரிட்டி, சக்தி பாதுகாப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புத்தாக்கம், ஆராய்ச்சி அண்ட் மேம்பாடு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ், அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக முன்னுரிமை வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 2047க்குள்ளே விக்ஷித் பாரத் அப்படிங்கிற வளர்ச்சி அடைந்த நாடை இந்தியாவை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ வேளாண் துறை பொறுத்த வரைக்கும், அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்த வரைக்கும் பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய அளவில் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 32 ரகங்கள் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹை ஈல்டிங், அதிக மகசூல் தரக்கூடிய 109 நியூ வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதே மாதிரி விவசாயத்துறைக்கு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம் 1.52 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இறால் வளர்ப்பு, பதப்படுத்துதல், ஏற்றுமதி இதுக்கான நிதி உதவி வந்து நபார்டு மூலமாக எளிதாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஃபைனான்சிங் ஃபார் ஷ்ரிம்ப் ஃபார்மிங் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் வில் பி ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ நபார்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி வேளாண் துறையில் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் முறையில் காரிஃப் வேளாண் பயிர்கள் தொடர்பாக சர்வே எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கான முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கணும்னு சொல்லி 63,000 கிராமங்களை சேர்ந்த 5 கோடி பழங்குடியின மக்கள் பயன்படக்கூடிய ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் 2.0, PM ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0. இதை பார்த்தோம் அப்படின்னா அர்பனில் நகரத்தில் 1 கோடி ஏழை மக்கள் நடுத்தர குடும்பங்கள் பயனடைகிற வகையில் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து செய்யப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலை ஊழியர்களுக்கு வந்து தனியார் பங்களிப்போட வாடகை வீடு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி PM சூர்யா கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதனால் 1 கோடி குடும்பங்கள் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை பெறும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலவச மின்சாரத்தை பெறும். அதே மாதிரி 300 யூனிட் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1.28 கோடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் 14 லட்சம் அப்ளிகேஷன்ஸும் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சூரிய சக்தி அமைக்கிறதுல. டிடிஎஸ் குறைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 0.1% வந்து குறைச்சிருக்காங்க ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுக்கான டிடிஎஸ்ஸை. அடுத்ததாக தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வரம்பு வந்து இரட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது முன்ன வந்து 10 லட்சமாக இருந்தது, அதை வந்து இப்போ 20 லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முத்ரா கடன் அப்படின்னு பார்த்தோன்னா குறு கடன் பெறும் வகையில் 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 10 லட்சமாக இருக்கிறத வந்து கடன் உச்சவரம்பு வந்து 20 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்ததாக நாடு முழுவதும் 12 மெகா தொழிற் பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும். 12 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடன், அதாவது உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் பயில 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் லோன்ஸ் அப் டு 10 lakhs ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு வழங்குகிற வகையில் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததாக டூரிசம் பார்த்தோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இல்லையா, அதோடைய வந்து மேம்பாட்டுக்கும் கூடுதல் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும். பீகார் கயா புத்த கயால் கோவில்கள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 11.1 லட்சம் கோடி வந்து அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 1 கோடி விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வருஷத்தில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஹைலைட்ஸ். ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபண்டும் வந்து அலோகேட் பண்ணலை. இதோட இந்த வீடியோ முடியுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோவை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.